நெல்லை மாவட்டம் குறிஞ்சாக்குளத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் கடுமையான எலெக்ஷன். சொந்த தொகுதியில வைகோ ஜெயிக்காரா எல்லாம் கேட்டாங்க. தமிழ்நாடு பூரா போறாரியா, அவர் தொகுதி என்னையான்னு கேட்டாங்க. இந்த தடவை ஜெயிக்க வேண்டும். நான் எனக்கு எந்த நிலம் கிடையாது. ஒரு மந்திரி ஆகணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. அரசியலுக்கு 52 வருஷம் ஆகி போச்சு. விவசாயிகளுக்காக நான் போராடுறதுனால நாளைக்கு பல்லடத்துல என்னை மட்டும்தான் 6 கட்சிகள் சார்பா என்னை பேச கூப்பிட்டுருக்காங்க. நாளைக்கு பல்லடத்துல விவசாயிகள் மாநாடு 94 விவசாய சங்கங்கள் சேர்ந்து நம்ம அணியை ஆதரிக்கிறாங்க. அது அறிவிக்கிற மாநாடு தான். அங்க முடிஞ்சா நம்ம ஊர் இளவட்டங்க வண்டி எடுத்துட்டு வாங்க. ஏற்கனவே கடன் பட்டிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் கடனை வாங்கிக்கிட்டு 2 வண்டி எடுத்துட்டு வாங்க. அவ்வளவு பெரிய முயற்சி. காரணம் என்ன? வெயில் பிரச்சனையில குழாயை பதிக்கூடா போராடினோம், முல்லை பெரியாருக்கு போராடினோம், மீத்தேன் கேஸ் எடுத்து போராடினோம், காவிரிக்காக போராடினோம். அதனால எல்லா விவசாயிகளும் எந்த ஊர்லயும் நான் போய் கொடி கட்டிக்கிட்டு போயே பிரச்சாரம் பண்ணல, கொடி இல்லாம போனேன். எந்த கட்சி அப்ப சொன்ன கட்சிக்காக வரல, விவசாயிகளுக்காக வந்திருக்கிறேன். ஆகையினால விவசாயிக்கு ஒரு நல்ல காலம் வரும். நான் எலெக்ஷனுக்காக இந்த வெள்ளப்பா கட்டல. நாராயணசாமி நாயுடு பிறகு தலப்பா பச்சைய கண்டெல்லாம் அடிச்சு நொறுக்கி எம்ஜிஆர் காலத்துல கையை காலை உடிச்சாங்க. அப்ப நான் பச்சை தலப்பா கட்டுறது விவசாயி, கிராமத்து விவசாயி. என்னைக்கு இதை கட்டிட்டா வரும், அடையாளம் இருக்கிறேன் அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கிறேன். இந்த தடவை நம்ம ஊர்ல 95% ஓட்டு சதனுக்கு விழுந்ததுன்னு ஒரு மரியாதை பெருமையை தேடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.